யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே டாக்டர் வந்துட்டாரு, நான் கூப்பிடுறேன். டாக்டர் டாக்டர் அப்பா இப்ப எப்படி இருக்காரு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? எங்க அப்பா எப்படி டாக்டர் இருக்காரு? அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. இப்போ வரைக்கும் நோ இம்ப்ரூவ்மெண்ட்மா. முயற்சி பண்ணிக்கிட்டு தாமா இருக்கோம். எங்களால் ஆன எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு தாமா இருக்கோம். பார்க்கலாமா, 2-3 நாள்ல கூட நினைவு திரும்பலாம், இல்ல 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கூட வரலாம், வராம கூட போகலாம். பதறாதீங்கம்மா. மெடிக்கலை தாண்டி ஒரு அதிசய சக்தி இருக்கு, அதான் கடவுள். கடவுள் நினைச்சா சீக்கிரம் அவருக்கு நினைவு வரலாம். கடவுளை வேண்டிக்கங்க. ஏன் டாக்டர் நீங்களே இப்படி கைவிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? இல்லம்மா, நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஆளு. காப்பாத்திரலாம் சொல்லி உங்களை ஏமாத்த மாட்டேன். உண்மையை சொல்லிட்டேன். எல்லாம் கடவுள் கையில தாமா இருக்கு. ஐயோ கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? எதுக்கு எங்களை இப்படி போட்டு வாட்டி வதைக்கிற? என் புருஷனா நானும் என் பிள்ளைங்களும் உனக்கு என்னப்பா குறை வச்சோம்? என்ன குறை வச்சோம்? சம்மந்தியம்மா, இதை பாருங்க, டாக்டர் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு போகலையே. ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பாருங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சம்மந்திக்கு இப்ப நினைவில்லைனாலும் நாமெல்லாம் இப்படி பேசுறது, அவர் நினைச்சு அலறது எல்லாமே அவரோட உள்ளுணர்வுக்கு தெரியத்தான் செய்யும். நீங்க நம்பிக்கையோட காத்திருந்தா அந்த நம்பிக்கையில அவர் சீக்கிரமா சரியாகி வருவாரு. இப்படி என் குடும்பமே இன்னைக்கு கண்ணீரும் கவலையுமா அலையறதுக்கு காரணம் அந்த ஹாஸ்பிட்டலும் அங்க இருக்கிற டாக்டர்ஸும் தான். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். மாப்ள, நீ டென்ஷன் ஆகாம இரு. ஹலோ, சொல்லு பூஜா. அண்ணே அண்ணா எங்கண்ணே இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்னாச்சு பூஜா, ஏன் அழற? அண்ணே, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து வேலு அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கண்ணே. என்னது? வேலுவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? பூஜா என்ன சொல்ற? என்ன? ஆமாண்ணே, அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த பழைய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்கல்ல டாக்டர் நந்தினி, அவங்கள காணுமா. அதுக்கு வேலு அண்ணன் தான் காரணம்னு சொல்லி விசாரணைன்னு அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. சரி சரி, நீ அழாத, தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். திருமாப்ல, வேலு மாப்பிளைக்கு என்னாச்சு? அரெஸ்ட் அது இதுங்கிறீங்க? மாமா, வேலுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நந்தினி கேஸ்ல சந்தேகப்பட்டு. என்னடா அது? பூஜா, நீ உடனே கிளம்பி வினோத் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, வினோத் செல்வி அண்ணிய கூட்டிட்டு எக்ஸாமுக்கு போயிருக்கானே. ப்ளீஸ் அண்ணே, நீ எப்படியாச்சும் வேலு அண்ணனை காப்பாத்திடு. என்ன பூஜா சொல்ற? செல்வி எக்ஸாம் எழுத போயிருக்காளா? ஆமாண்ணே, செல்வி அண்ணி போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா வேலு அண்ணன் தான் நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுல தான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலமே இருக்குன்னு சொல்லி போக சொன்னாரு. அண்ணி போக மனசே இல்லாம தான் போனாங்கன்னு. அண்ணே, நீ எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வேலு அண்ணனை காப்பாத்துன. சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். டேய் திரு, என்னடா இது? அந்த நந்தினி காணாம போனதுக்கும் என்னடா சம்பந்தம்? எதுக்காகடா நம்ம வேலுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க? தெரியலமா. ஏமா, இன்னுமா உங்களுக்கு புரியல? நமக்காக பேசினது நந்தினி மட்டும்தான். வேலுவுக்கு அவ துணையா இருந்ததுனால தம்பியை ஏதோ ஒரு விஷயத்துல சிக்க வைக்க முயற்சி பண்றாங்கம்மா. ஐயோ, டேய் திரு, இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்குடா. அவங்க நந்தினி எதுவுமே பண்ணிட கூடாதுடா. நீ சொல்றது சரிதான்க்கா. நான் போய் ஸ்டேஷன்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். நீ அம்மாவையும் அப்பாவையும் பாத்துக்கோ. மாப்பிள, எந்த ஸ்டேஷன் சொன்னாங்களா? மாமா, நம்ம ஏரியா ஸ்டேஷனா தான் இருக்கும். ஐயோ பாலா, அக்கா, நீங்க 2 பேரும் அம்மாவை பாத்துக்கோங்க. சரி, ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்தாங்க கார்டு, இதுல பணம் தேவைன்னா எடுத்துக்கோங்க. சரியா? சரிங்களா? டேய் திரு, ஏற்கனவே நமக்கு நேரம் சரியில்லடா. நீ என்ன ஏதுன்னு விசாரிச்சு வேலுவை கூட்டிட்டு வந்துடுடா. ஐயோ அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் தம்பியோட தான் வருவேன்.
வாங்க மாமா. வாங்க போலாம். ஐயோ என்னடி இது புது பிரச்சனை? என்னம்மா இது எதுவுமே புரியாம இருக்கு. அக்கா, நீங்க எதை பத்தியுமே நினைக்காம எக்ஸாம் நல்லா எழுதுங்க. மச்சானுக்கு எதுவுமே ஆகாது.